வணக்கம். தமிழன் செய்திகள். விசாகப்பட்டினம் போகாபுரத்தில் 5640 கோடியில் 2700 ஏக்கரில் பிரம்மாண்ட விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்தார். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகாபுரத்தில் 5640 கோடி செலவில் 2700 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். மேலும் ஆண்டுக்கு 63 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையத்தில் ஆகஸ்ட் 17 முதல் அனைத்து வர்த்தக விமான சேவைகளும் தொடங்கப்பட உள்ளன. மேலும் இதில் வட ஆந்திராவின் பொருளாதாரம், சுற்றுலா மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையம் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் அமைந்துள்ள வஉசி கல்லூரியில் மை பாரத் தூத்துக்குடி கிளையின் சார்பாக போதைப் பொருளற்ற மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மேயர் ஜெகன் பெரியசாமி போதை பழக்கத்திற்கு எதிராக மாணவ மாணவியருடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் வஉசி கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் வள்ளியம்மாள், சேநிதி பிரிவு இயக்குனர் ஜான் பிரின்ஸ் சௌரநாயகம், மை பாரத் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் ஞானசந்திரன், நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் ஆரோக்கிய செல்வசுந்தரி, கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவையில் 30வது ஆண்டாக தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகம் சார்பாக நடைபெற்ற என்.ஜி. ராமசாமி சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். கோவையில் தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகம் சார்பாக தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு சுழற்கோப்பை 2026 மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. PSG சர்வஜன பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டு திருவிழாவில் கோவை மாவட்டத்தின் 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக போட்டிகளை துவக்கி வைத்தனர். இந்த சுழற்கோப்பை போட்டிகளில் கபடி, வாலிபால், கொக்கோ, த்ரோபால், கூடைப்பந்து மற்றும் பூப்பந்து ஆகிய 6 வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. கோவை ஸ்டெயின்ஸ் CBSE பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவை ஸ்டெயின்ஸ் CBSE பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்டெயின்ஸ் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு ஸ்டெயின்ஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மெர்சி உமன், பள்ளி தாளாளர் பிலிப் R.J. பவுலர், கௌரவ பொருளாளர் டாக்டர் ஜேம்ஸ் J. ஞானதாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஸ்டெயின்ஸ் CBSE முதல்வர் ஜலீன் ஜெக்ரோ வரவேற்புரையாற்றி ஆண்டு அறிக்கை வாசித்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள், பள்ளியின் 10 ஆண்டு சாதனைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வெண்ணமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வெண்ணமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் இன்று ஆடி மாத 3ஆம் வெள்ளியை ஒட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கருமாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருமாரியம்மனை பக்தர்கள் பூங்கரக வடிவில் அலங்கரித்து மேளதாளங்கள் முழங்க கிராம பகுதி முழுவதும் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்திலிருந்து அக்னி குண்டத்தில் பூங்கரகம் இறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் பிரம்மாண்ட சொகுசு சுற்றுலா கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. கோவையில் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பில் 2 லக்ஸரி டிராவல் ஷோ இன்று கோலாகலமாக தொடங்கியது. இந்த சுற்றுலா கண்காட்சியை கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தின் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி KS சதீஷ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். விழாவில் கோவை சர்வதேச விமான நிலைய இயக்குனர் முகமது ஆரிஃப், இந்திய சுற்றுலாத்துறையின் உதவி இயக்குனர் பத்மாவதி, டாய் தலைவர் தேவகி தியாகராஜன், IATO தென்னிந்திய மண்டல தலைவர் K. பாண்டியன், டாபி நிறுவனர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த லக்ஸரி டிராவல் ஷோவில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா நிறுவனங்கள், ஹோட்டல்கள், ரிசார்ட்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் பயண சேவை நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது புதிய சுற்றுலா திட்டங்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தின.
கோவை காளப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 15வது பட்டமளிப்பு விழாவில் 830 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். கோவை காளப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழா என்ஜிபி கருத்தரங்கு மையத்தில் நடைபெற்றது. KMCH மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் என்ஜிபி கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் புவனேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரபா கல்வி ஆராய்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் கல்லூரி பெற்றுள்ள சாதனைகள் குறித்து ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். இந்த விழாவில் 576 இளநிலை மற்றும் 254 முதுநிலை மாணவர்கள் என மொத்தம் 830 பேருக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் அருண் என் பழனிசாமி, அறங்காவலர் திருமதி மதுரா வி பழனிசாமி, துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வித்யா ஞானபீடம் நடத்தும் கோடி மகாயாகம் நிறைவடைந்தது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வித்யா ஞானபீடம் நடத்தும் கோடி மகாயாகம் நிறைவடைந்தது. ஜூலை 31ஆம் தேதி தொடங்கிய இந்த 3 நாள் மகாயாகம் ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்று பூர்ணாகதியுடன் நிறைவடைந்தது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்க 64 ஹோம குண்டங்களில் நடைபெறும் இந்த மகாயாகம் உலக நன்மைக்காக செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். திருப்பதியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அதிகாலை நடைபெற்ற சுப்ரபாத சேவையில் பங்கேற்று ஹார்திக் பாண்டியா ஏழுமலையானை வழிபட்டு அருள் பெற்றார். தரிசனத்திற்கு பின்னர் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் அவருக்கு வேத ஆசீர்வாதம் வழங்கினர். பின்னர் கோவில் அதிகாரிகள் ஏழுமலையானின் வஸ்திரத்தை அணிவித்து தீர்த்தம் மற்றும் பிரசாதங்களை வழங்கினர். ஊத்துக்குளி வட்டம் பல்கவுண்டம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மனுக்கு ஆடி மாதம் கூழ்வார்ப்பு விழா மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் பல்லகவுண்டம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மனுக்கு ஆடி மாத 20ஆம் ஆண்டு கூழ்வார்ப்பு விழா மற்றும் திருவிளக்கு பூஜை வழிபாடு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள ஊர் பொதுமக்கள் திரளானோர் திருவிளக்கு பூஜையில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி வந்தனர். பின்னர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு அபிஷேகம், அலங்கார பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அவர்களுக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னையில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது மாணவர் ரவுனக் ஷேல் அதுவன் என்ற புனைப்பெயரில் எழுதியுள்ள ஆழிகொண்டான் ராஜேந்திர சோழன் பெருங்கடல்களை வென்ற பெருவேந்தன் பகுதி 1 என்ற 450 பக்க வரலாற்று புதினம் சென்னையில் வெளியிடப்பட்டது. சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாவில் உள்ள கிராஸ்வேட் புத்தக அரங்கில் நடைபெற்ற விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் கணேசன் நூலை வெளியிட்டார். இதில் முதல் பிரதியை அமெரிக்காவின் பிலடெல்பியாவை சேர்ந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் டாக்டர் மஞ்சுபாலா பெற்றுக்கொண்டார். மேலும் தமிழின் பாரம்பரியமிக்க வானதி பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்நூலின் தமிழாக்கத்தை முனைவர் கு.வே.ச. மருதமோகன் மேற்கொண்டுள்ளார். அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் அளித்த உத்வேகத்தில் உருவான ஆழிகொண்டான் பேரரசர் ராஜேந்திர சோழனின் கடற்படை வல்லமை, கடல் கடந்த படையெடுப்புகள், போர் வியூகங்கள் மற்றும் சோழ பேரரசின் விரிவாக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. இந்நிகழ்வில் வானதி படைப்பகம் ராமநாதன், முனைவர் மருதமோகன், நூலாசிரியரின் தந்தை சிவ் கணேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 1976ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் சார்பில் பள்ளியின் அலங்கார நுழைவாயில் புதிதாக கட்டித் திறக்கப்பட்டது. சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 1976ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் சார்பில் பள்ளியின் அலங்கார நுழைவு வாயில் புதிதாக கட்டி திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக MCC அசோசியேஷன் தலைவர் KM மேனன் கலந்து கொண்டு இந்நுழைவாயில்களை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் MCC பள்ளியின் தலைமை ஆசிரியரும் தாளாளருமான ஜெபதாஸ் திலகரன் மற்றும் ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆற்காடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பழுதடைந்துள்ள பேருந்து நிலையத்தில் மேற்கூரையை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தேசிய நெடுஞ்சாலை ரவுண்டானா அருகே தற்போது ஆட்டோ ஸ்டாண்டாக பயன்படுத்தப்படும் இடத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட சிறிய பேருந்து நிலைய நிழற்குடை பராமரிப்பின்றி மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் தரமற்ற முறையில் இந்த நிழற்குடையை அமைத்த ஒப்பந்தக்காரரின் அலட்சிய போக்கும் அதை சரிவர கண்காணிக்காத அதிகாரிகளின் கவனக்குறைவுமே இந்நிலைக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த நிழற்குடையை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பழுதுபட்ட மேற்கூரையை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உண்ணாமலை கடை பேரூராட்சிக்குட்பட்ட 6வது வார்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை பேரூராட்சி தலைவி தொடங்கி வைத்தார். உண்ணாமலைக்கடை பேரூராட்சி தலைவி பமாலா உண்ணாமலைக்கடை பேரூராட்சிக்குட்பட்ட காமக்குளம் செல்லும் சாலையில் மழையினால் தண்ணீர் தேங்கி சாலையில் மக்கள் செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. இந்நிலையில் உண்ணாமலைக்கடை பேரூராட்சிக்குட்பட்ட 6வது வார்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை பேரூராட்சி தலைவி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு கண் மருத்துவ சங்கத்தின் 73வது ஆண்டு மாநாடு இன்று முதல் 3 நாட்களுக்கு கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களை சேர்ந்த சுமார் 2000 கண் மருத்துவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் 15 சிறப்பு சர்வதேச பேச்சாளர்கள் தங்களது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள உள்ளனர் எனவும், மேலும் இந்தியா மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை சேர்ந்த 15 கண் மருத்துவ துணை சிறப்பியல் சங்கங்கள் அறிவியல் அமர்வுகளில் பங்கேற்று கண் மருத்துவத்தின் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்களை எடுத்துரைக்க உள்ளன என்றும், மேலும் இதில் 100க்கும் மேற்பட்ட தொழில்துறை நிறுவனங்கள் பங்கேற்கும் விரிவான கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கண் மருத்துவ துறையில் பயன்படும் நவீன கருவிகள், உபகரணங்கள், தொழில்நுட்பங்கள், தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. வாலாஜாபேட்டையில் நடைபெறும் மாபெரும் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி மார்க்கெட் நடுநிலைப் பள்ளியின் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி வாலாஜா தாலுகா சப் பிரான்ச், ICI வாலாஜாபேட்டை, சில்க் சிட்டி, சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து தெய்வ திருவாளர்கள் கமலாதேவி பவர்லால் பிரெட் நிறைவாக 5ஆம் ஆண்டு 51வது மாபெரும் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாமை இன்று நடத்தின. முகாமிற்கு ICI வாலாஜாபேட்டை சில்க் சிட்டி தலைவர் JCS ஆவுடையப்பன் தலைமை தாங்கினார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி வாலாஜா தாலுகா சப் பிரான்ச் தலைவர் V நடராஜன் வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் SN சுகுமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்கள் இதுபோன்ற இலவச மருத்துவ முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் உள்ள ஓம் சக்தி கோவிலில் கூழ் ஊற்றி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் ஆடி மாத திருவிழாவையொட்டி செங்காட்டில் உள்ள ஓம் சக்தி கோவிலில் கூழ் ஊற்றி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து ஓம் சக்தி குழுவினர்கள் சிறப்பு வழிபாடு செய்து வந்தனர். மேலும் இதில் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் பேசும்போது, பல வருடங்களாக ஆடி மாதத்தை ஒட்டி நாங்கள் அம்மனுக்கு கூழ் ஊற்றி அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம் என்றும், மேலும் ஓம் சக்தி சாமியை தரிசித்து வந்தால் அவர்கள் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் தீர்ந்து அவர்கள் குடும்பத்தில் சகல செல்வமும் சௌபாக்கியமும் வரும் என்றும் முன்னாள் செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் தெரிவித்தார். கரூரில் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் வாக்கத்தான் நிகழ்ச்சியில் உடல் நலம், ஒற்றுமை மற்றும் சமூக விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்து கலந்து கொண்டனர். கரூரில் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் துவங்கியது. இதில் கட்டிட பொறியாளர்கள், கட்டுமான துறை சார்ந்தவர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் வாக்கத்தான் நடைபயணத்தில் கலந்து கொண்டனர். திருக்காப்புலியர் ரவுண்டானா பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் துவங்கிய இந்த வாக்கத்தான் கோவை சாலை, வையாபுரி நகர், பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா வழியாக சென்று மீண்டும் தனியார் திருமண மண்டபத்தை வந்து அடைந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் பல்கலைக்கழக 39வது பட்டமளிப்பு விழா இணைத் தலைவர் டாக்டர் S அறிவழகி ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் பல்கலைக்கழக 39வது பட்டமளிப்பு விழா இணைத் தலைவர் டாக்டர் எஸ் அறிவழகி ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வை துணைத் தலைவர் முனைவர் எஸ் சசி ஆனந்த் துவக்கி வைத்தார். இதில் துணைத் தலைவர் முனைவர் எஸ் அர்ஜுன் கலசலிங்கம், துணைவேந்தர் முனைவர் எஸ் நாராயணன், பதிவாளர் முனைவர் வி வாசுதேவன், பல்கலைக்கழக செயற்குழு UGC உறுப்பினர் பேராசிரியர் வி கதிரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக ராக்கெட் இந்திய நிறுவன தொழில்நுட்ப தலைவரும் துணைத் தலைவருமான திரு மோகன் பாபு பாலச்சந்திரன், கேப் ஜெமினியின் XFS கோர் டெக்னாலஜியின் துணைத் தலைவருமாகிய உலகளாவிய தலைவருமான திரு தினகர் செல்வின் ஆகியோர் உரையாற்றி பட்டங்களை வழங்கினர். திருமுடிவாக்கத்தில் அருள் பாலித்து வரும் மந்திலி அம்மனுக்கு திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் அருள் பாலித்து வரும் மந்திலி அம்மனுக்கு 15ஆம் ஆண்டு 3வது வாரம் ஆடி மாத பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதனையடுத்து பக்தர்களுக்கு கூழ் வார்த்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மணி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லோகிதாசன், தினேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி குறுக்கு சாலை ரோடு மேல மீனாட்சிபுரம் ஸ்ரீ சுடலை மாடசாமி கோவில் கொடை விழாவை முன்னிட்டு பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி குறுக்கு சாலை ரோடு மேல மீனாட்சிபுரம் ஸ்ரீ சுடலைமாடசுவாமி கோவில் கொடை விழாவை முன்னிட்டு பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டியை தொழிலதிபர் AKS கண்ணன் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் மக்கள் சேவகர் ஏ சுதாகர் துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி வீரருக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பூஞ்சிட்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன் முதல் பரிசு வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பேச்சியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பேச்சியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேன்சிட்டு மாட்டு வண்டி போட்டியை வடக்கு ஒன்றிய தாவேகா செயற்குழு உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன், ஜெயசீலன், ரவிக்குமார், ராபர்ட், சத்யராஜ், பிரபாகர் ஆகியோர் முன்னிலையில் பிரபல தொழிலதிபரும் தமிழக வெற்றி கழக ஒட்டப்பிடாரம் வடக்கு ஒன்றிய செயலாளருமான தொழிலதிபர் ATK ஆறுமுக கிருஷ்ணன் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்து வெற்றி பெற்ற தேன்சிட்டு மாட்டு வண்டி வீரருக்கு முதல் பரிசு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் சங்கம் மற்றும் மாத உயர் சிறப்பு மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அமைந்துள்ள TEG தனியார் திருமண மண்டபத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் லயன்ஸ் சங்கம் மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் சம்பந்தமாக பல்வேறு பரிசோதனைகளை இலவசமாக செய்து கொண்டனர். இந்த கண் பரிசோதனை மருத்துவ முகாமில் சிங்கப்பெருமாள் கோவில் லயன்ஸ் சங்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் விமல்ராஜ், பொருளாளர் தமிழழகன், சங்க நிர்வாகிகள் ஜே ஹரிகிருஷ்ணன், விக்னேஸ்வரன் மற்றும் மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக மத்திய இணையமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த பதில் கருத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேதாரண்யத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக மத்திய இணையமைச்சர் கூறிய கருத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரை உடனே திறந்துவிட வலியுறுத்தியும், காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை உடனே நிறுத்த வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஜெனசிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் இளைஞர்களுக்கான ஜெனசிஸ் ட்ராக் பெஸ்ட் 2026 தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கோவை நேரு ஸ்டேடியத்தில் பயோடா நடத்தும் ஜெனசிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் இளைஞர்களுக்கான ஜெனசிஸ் ட்ராக் பெஸ்ட் 2026 முதலாம் ஆண்டு ஜூனியர் மற்றும் சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கோவை மாவட்ட தடகள சங்கத்தின் அனுமதியுடன் நடத்தப்படும் இப்போட்டிக்கு பள்ளிகள், கல்லூரிகள், கிளப்புகள் மற்றும் தடகள வீரர்கள் என சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஜூனியர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த RSG ஸ்போர்ட்ஸ் அகாடமி வென்றது. இந்த RSG ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர் பிரபு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
தென் கைலாய பக்தி பேரவை உழவார திருப்பணி இயக்கம் சார்பில் உழவார பணி நடைபெற்றது. தென் கைலாய பக்தி பேரவை உழவார திருப்பணி இயக்கம் சார்பில் மகா சிவாலய ஓட்டம் நடக்கும் இரண்டாவது சிவாலயமான ரிஷபராசி பரிகார ஸ்தலமான திக்குறிச்சி மகாதேவர் கோவிலில் உழவார பணி நடைபெற்றது. திண்டுக்கல்லில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள முத்தழகுப்பட்டியில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் தேவாலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆடி மாதம் புனித செபஸ்தியர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவினை முன்னிட்டு புனிதர் செபஸ்தியர் திருவுருவம் பொறித்த கொடியினை முத்தழகுப்பட்டியில் உள்ள அனைத்து வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்து கோவில் வளாகத்தில் வந்தடைந்தது. பின்னர் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த 60 அடி கொடி கம்பத்தில் புனிதரின் கொடி பாடல்கள் ஒலிக்க ஏற்றப்பட்டது. அப்போது சமாதானத்தை வலியுறுத்தும் புறாக்கள் பறக்க விடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தழகுப்பட்டி, மேட்டுப்பட்டி, ஆரோக்கிய மாதா தேரு, மரியநாதபுரம், பஞ்சம்பட்டி மற்றும் 96 பட்டிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ இறைமக்கள் கலந்து கொண்டனர். உலக நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 44 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சி அனைவரையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1982ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முன்னாள் மாணவர்கள் படித்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நுழைவாயிலில் இருந்து முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக பள்ளி மைதானத்திற்கு சென்றடைந்தனர். பின்னர் அனைவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். தொடர்ந்து முன்னாள் மாணவர்களின் ஆசிரியர்கள் அனைவரும் மேடையிலேயே பொன்னாடை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசு வழங்கினர். இதையடுத்து முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு தேவையான பீரோ, நோட் புத்தகம் போன்ற பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் இ-சேவை மையத்தினை இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு அருகில் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட இ-சேவை மையத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் இன்று ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த இ-சேவை மையத்தில் அனைத்து அரசு சம்பந்தமான சான்றிதழ்களும் நலத்திட்டங்களை பெறவும் சரியான கட்டணத்தில் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் என்றும் தெரிவித்தனர். இந்த விழாவில் பெரம்பலூர் வட்டாட்சியர் பழனிசெல்வம், மின் ஆளுமை மேலாளர் கவிதா உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய ஓய்வூதிய சங்கம் சார்பாக மதுரை மண்டல சிறப்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய ஓய்வூதிய சங்கம் சார்பாக மதுரை மண்டல சிறப்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்பு கூட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜாங்கம் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் சேக்கிழார், துணை செயலாளர் மணிகண்டன் மற்றும் வாஸ்டின் ராஜ் அவர்களது முன்னிலையில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வார விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலை முதலே குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவுவதை சுற்றுலா பயணிகள் அனுபவித்தவாறு பில்லர் ராக், குணா குகை, பைன் மரசோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை அழகினை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் வார விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தொழில் புரிவோர் மகிழ்ச்சி அடைந்து உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒன்றிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. மயிலாடுதுறையை அடுத்த நலத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மயிலாடுதுறை ஒன்றிய கழகம் சார்பில் புதிய அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கோபிநாத் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். அலுவலகம் திறப்பு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நகர செயலாளர் ராஜ்குமார் மற்றும் ஒன்றிய நகர பிற அணி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.